எல்லாருக்கும் கல்யாணம் செட் ஆகாது. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? உண்மை அதுதான். கல்யாணம் எல்லாருக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பையன் இருக்கான், அவன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அந்த பையனுக்கு ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறான். ஸ்கூலில் ரொம்ப நல்ல ஒரு பையனாக இருக்கான். அவன் படிப்பில் ரொம்ப நல்லா இருக்கான். டீச்சர் அவனை நீ ஒரு டாக்டர் ஆவ, நீ ஒரு இன்ஜினியர் ஆவ, நீ ஒரு கலெக்டர் ஆவ அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க டெய்லியுமே. அதே பையன் வீட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சினாரியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப குடிச்சிட்டு அடிக்கிற ஒரு அப்பா, கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு படிக்க வைக்கிற ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு சினாரியோவை அந்த பையன் டெய்லியும் கோத்ரூ பண்ணுறான். ஸோ அப்படி ஒரு நாள் அவங்க அம்மாவை அவங்க அப்பா ரொம்ப அடிக்கிறத அந்த பையன் அதை பார்த்துட்டு அவனால் அதை தாங்கவே முடியல. அதனால் அவன் நான் ஸ்கூலுக்கே போகலம்மா, நான் வேலைக்கு போகிறேன், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துரு, நம்ம வெளியில் போய் நிம்மதியாக தான் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அம்மாவால் அது முடியல. ஏன் அப்படின்னா, கல்யாணம் இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், நான் கல்யாணத்துலேருந்து வெளியில் போனேன் அப்படின்னா இந்த மக்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க, ஒரு விமனா நான் தனியாக வெளியில் போய் எப்படி சர்வே பண்ணுவேன், உங்கள் 2 பேரை நான் எப்படி படிக்க வைப்பேன், உங்கள் 2 பேரோட படிப்பு இருக்குது, உங்களோட சேஃப்டி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த லைஃப்பை நான் இத்தனை வருஷமாக ஒரு 20 வருஷமாக இந்த லைஃப்பை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இது டக்குன்னு வெளில வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லியும் அந்த அம்மா அடி வாங்குறத அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துக்கிட்டே அவன் ஸ்கூல்லையும் படிக்கிறான். இப்படி ஒரு சினாரியோ கோத்ரூ பண்ணுற லைஃப்பை ஒரு குழந்தை கோத்ரூ பண்ணுது அப்படின்னா, இல்லை ஒரு உமன் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கல்யாணம் எல்லாருக்கான ஒரு விஷயமா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஹாய், திஸ் இஸ் பிரியா தண்டபாணி. ஐ எம் அ லைஃப் கோச். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு விஷயம். ஒரு பேரண்டிங் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறோம், ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாரும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழறாங்க, இது எல்லாமே மேட்டர்ஸ். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வளர்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்க அடுத்து கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கிறோமோ, சில ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிறோமோ, சில தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபிட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. அதை எந்த பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்குறதும் கிடையாது. நம்ம ஒரு மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை பார்த்து வளர்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஒரு பெரிய பயம் இருக்கும். இது நம்மளே நிறைய பேருக்கு இது இருக்கும். நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேட்டிங்கனாலே தெரியும். நம்மளை சுற்றி நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில், ஏன் நம்மளே கூட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பசங்களுக்கு அது வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு அதை டீச் பண்ணவே மாட்டோம். அவங்களே அது ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அவங்க கல்யாணம் ஒரு வயசு வந்தால் அவங்களுக்கு கல்யாணம் தான் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் போகணும், அதுதான் ஒரு டெஸ்டினி அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆஸ் அ பேரண்ட்டாக. இல்லை நம்ம பேரண்ட் நம்மளுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி அது பொண்ணோ பையனோ நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது ஒருத்தரோட லைஃப் மட்டும் கிடையாது, உங்களை நம்பி வர உங்கள் பார்ட்னரோட லைஃப்பும் அதில் அடங்கியிருக்கு. இது வைஸ் வர்ஸா 2 பேருக்குமே பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எல்லாமே நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. படிக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஏர்ன் பண்ணணும், இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் மார்னிங் ஒரு 9 to 5 நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வீட்டுக்கு தான் வருவீங்க. வீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீட்டில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வீட்டில் ஹாப்பியாக இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் எத்தனை விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்படி இருக்க ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு ஈஸியாக கொண்டு போகிறோம் அப்படின்றது ஆக்சுவலி இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். என்ன கேட்டிங்க அப்படின்னா, அப்போ என் குழந்தைக்கு நான் அதை டீச் பண்ணுமா அப்படியா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கிறோம். பசங்க முன்னாடி நம்ம ஹக் பண்ணால் அது ரொம்ப தப்பு, பசங்க முன்னாடி நான் கையை பிடிச்சா அது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பசங்க முன்னாடி ரொம்ப கேவலமாக நம்ம சண்டை போட்டுக்கிறோம், ரொம்ப அசிங்கமாக நம்மளை திட்டிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப அப்யூசிவாக நடத்திக்கிறோம், இல்லை மற்றவங்களை பற்றி நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறோம். இதெல்லாம் பண்ண தைரியம் இருக்கிற நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம ஹக் பண்ணுறதோ, இல்லை நம்ம குழந்தைங்க முன்னாடி கைப்பிடிச்சு உட்காரதோ, உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நீ சொல்கிறத நான் கேட்பேன், இல்லை நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் என்ன இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்
சரியா போகலை அப்படின்னா அது எப்படி திருப்பி சரி பண்ணணும், இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். அவங்களே கற்றுப்பாங்க அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலுமே கூட சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சினாரியோவை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஒரு ஸ்ட்ரகுளை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு பிரிவு தான் ஒரு காரணம், அதுக்கு டைவோர்ஸ் தான் ஒரு காரணமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. திருப்பியும் நீங்கள் அதை ரீபில்ட் பண்ணலாம், திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பேச்சப் பண்ணலாம், திருப்பியும் நீங்கள் அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பாசிபிள் அப்படின்றதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இன்னைக்கு கோர்ட்டில் நிறைய டைவர்ஸ் கேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கல்யாணம், ஒரு லவ் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களோட பேரண்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க பேரண்ட் ஆகணும் அப்படின்னா கூட அதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க ஒருத்தர் கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன உங்கள் ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு சூஸ் பண்ணல, பட் அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த பையனை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதை சூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அந்த கஷ்டத்தை அந்த பையன் டெய்லியும் பார்த்து வளர்றான். அந்த வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு லைஃப்பில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறான், சாதிச்சிடுறான். சாதிச்சா கூட அவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த அப்யூஸை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த அப்யூஸ்லேருந்து அவனால் வெளியிலையும் வர முடியல, அவனால் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியலன்ற அந்த கில்ட் அவனுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்த ஒருத்தன் ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆகும்போது அவனுக்கு வர பார்ட்னர் அவனை புரிஞ்சு நடந்துக்கிட்டா இஸ் ஃபைன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக ரொம்ப கஷ்டமாக கொடுக்குற மாதிரி ஒரு பார்ட்னர் லைஃப்பில் அமைஞ்சா திருப்பியும் அந்த லைஃப் நரகமாக தான் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஈஸி கிடையாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் தான் என்னால் இப்போ சொல்ல முடியுது, ஒரு ஸ்டோரி தான் என்னால் சொல்ல முடியுது. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டோரிஸை கேட்குறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபோன் மூலிமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம்னு இன்றைக்கி நினைக்கிறோம். பட் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் மூலிமா எல்லாத்தையும் கற்றுக்கல, நிறைய விஷயங்கள் நம்ம நிஜத்தை பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதே தான் ஆஸ் அ பேரண்ட்டாக சரி, ஆஸ் அ பார்ட்னராக சரி, நம்ம கூட யார் இருக்காங்க, நம்ம யார் கூட வாழணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம், நம்ம என்ன மாடல் பண்ணுறோம் அப்படின்றதும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணன்றது எல்லாருக்கானதும் கிடையாது. இதான் ரியாலிட்டி. ஸோ இந்த உலகமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.